சுகருங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான், வாழ்க்கை முறையினால தான் வந்தது. மெயினாக அது நிறைய பேருக்கு அவங்களோட சிக்கனத்தினால, ஒரு கஞ்சத்தனம்னு கூட சொல்லலாம், அதனால் வருது. அவங்க சிக்கனம்னா எப்படின்னா, அவங்க எல்லா விதத்துலேயும் சிக்கனம் கிடையாது. அதாவது அவங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ஃபீஸ் கட்டணுன்னா நல்லாவே கட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டணுன்னா நல்லா கட்டுவாங்க. ஒரு வீட்டுக்காக ஒரு கார் வாங்கணுன்னா கரெக்டாக வாங்குவாங்க. ஒரு முக்கியமான செலவுன்னு அவங்க நினைக்கிறது எல்லாம் செய்வாங்க. முக்கியம் இல்லாத செலவுன்னு நினைக்கிறத செய்ய மாட்டாங்க. இது ரொம்ப நியாயம்னு நினைப்பாங்க. அடுத்தவங்களையும் இப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க முக்கியம்னு நினச்சது கூட கம்மியான முக்கியம். அவங்க முக்கியம் இல்லைன்னு நினச்சது ரொம்ப 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 முக்கியம். அவங்க முக்கியம் இல்லைன்னு நினச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயினாக மனநிலைக்கு, நம்ம ஹார்ட்டுக்கு, நம்ம ஹார்மோன்ஸுக்கு, நம்ம மூளைக்கு, ஈவன் இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன் தான். அதனால் வந்து தான் சுகரு. அந்த ஹார்மோன்ஸுக்கு தேவைப்படுற அன்பு, மகிழ்ச்சி, இதுக்கெல்லாம் பெரிய செலவாகும். உணவுக்கு கூட கம்மியாக தான் ஆகும். ஏன் அன்பை கண்டா எல்லோரும் ஓடுறாங்க? அன்பாக இருக்கிறது பெரிய செலவு. நம்ம அன்பாக இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு வாங்கி தரணும், அவங்கள அப்கிரேட் பண்ணணும், இதெல்லாம் செலவு அதிகம்னு சொல்லிட்டு தான் அன்பை ஓரங்கட்டிட்டு, அந்த அன்பை ஓரங்கட்டினதில் மிச்சமாகிற காசில் இதெல்லாம் பண்ணிடுவாங்க. நல்ல வீடு கட்டிடுவாங்க. இதெல்லாம் பண்ணினாலும் இவங்க பண்ணுறது முற்றிலும் தவறு. ஏன்னு கேட்டால், அந்த இதெல்லாம் பண்ணி அதில் ஹாப்பினஸ் வந்துருமானா வரவே வராது. அன்பில் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும். அப்புறம் நம்ம இதயத்துக்குன்னு செலவு பண்ணால் மட்டும்தான் வரும். இதயத்துக்குன்னு செலவு பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா, இதயத்துக்குன்னு நம்ம செலவு பண்ணுறது வந்து ஒரு ஜாலியாக சினிமாவுக்கு போகிறதா இருக்குது, அடுத்தவங்களுக்கு வாங்கி தரதா இருக்குது, அடுத்தவங்கள நம்மளுக்கு பிடிச்சவங்கள ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறதா இருக்குது, பிடிச்சவங்களோட வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு முதலீடு பண்ணுறதா இருக்குது, ஒரு தொழிலுக்கு கூட. அதுக்கப்புறம் வந்து வெளிநாடோ வெளியூரோ ட்ராவல் போக வேண்டியதாக இருக்குது, நேச்சரில் போய் இருக்க வேண்டியதாக இருக்குது. அண்டு இது மாதிரி பயங்கரமாக செலவாகிற விஷயமா இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் விட்டுறாங்க. இப்போ நான் கேட்குறேன் உங்களை நம்பி பிறந்த பையனோ பொண்ணோ நல்லா இருக்கணும்னு படிப்புக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணுறீங்க. உங்களை நம்பி வந்த ஒய்ஃபுக்கு நல்லா செலவு பண்ணிடுறீங்க. உங்களை நம்பி இருக்கிற உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்தால் தங்கணும்னு வீடு கட்டிடுறீங்க. உங்களை நம்பி பிறந்த இதயம், உங்களை நம்பி பிறந்த மூளை, கல்லீரல், கிட்னி, இதெல்லாம் என்ன பாவம் செஞ்சது? இது எல்லாத்துக்குமே உங்களை நம்பியே இருக்கிற உங்கள் ஹார்மோன்ஸ் என்ன பாவம் செஞ்சது? ஹார்மோன்ஸ் ஒரு வெறுப்புலேயே, நீங்கள் ஒரு வெறுப்புலேயே இருக்கிறப்ப அதுவும் ஒரு வெறுப்பில் தானே இருக்கும். அன்பே இல்லாமல் பெரிய சீரியஸாக இருக்கிறப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு துள்ளி கூட உங்கள் உடம்பு மேலே செலவு பண்ணுங்கிற அக்கறை இருக்கிறது இல்லை. அதை வேணா சொன்னாலும் உங்களுக்கு கோபம் தான் வரும். அதை செய்ய மாட்டீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு செல்ஃப் லவ், உங்கள் மேலே உங்களுக்கு அன்பு இருக்கணும். அது இல்லாமல் சுகர்லேருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடையாது, சுத்தமாக கிடையாது. நல்லா கண்டுபிடிச்சிக்கோங்க. உலகத்தில் சுகர் யாருக்கு வருதுன்னா, அவங்க மேலே செல்ஃப் லவ் இல்லாதவங்களுக்கு, அவங்க மனநிலைக்கு வந்து செலவு பண்ணாதவங்களுக்கு. நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் அன்பாக தான் இருந்தாகணும். அன்பாக இருக்கணும்னா எக்கச்சக்கமாக செலவு பண்ணணுங்க. உங்கள் உடம்பு மேலே, உங்கள் மகிழ்ச்சிக்குன்னு செலவு பண்ணணும். ஃபன்னாக இருக்கிறதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணணும். அப்படியே அது வந்துருச்சுன்னா இப்போ அதுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தந்து க்யூர் பண்ண முடியும். நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ், அதுக்கு கொஞ்சமாச்சு செலவு பண்ணணும். அதுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் செலவே பண்ண மாட்டாங்க. அந்த மாத்திரைக்கு எதுவும் செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி. பட் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் தான் 70% வருது. மிச்சம் 30% பேர் ரொம்ப செலவு பண்ணுறவங்களா, ஜாலியாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. வேற எங்கேயோ வந்து சுகரில் மாட்டியிருப்பாங்க. ஒரு தண்ணி அடித்ததுனால மாட்டியிருப்பாங்க, சிகரெட் அடித்ததுனால மாட்டியிருப்பாங்க. இல்லை அவங்க நல்லவங்களாக இருந்து எல்லாரும் அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க எவ்வளோதான் செலவு பண்ணாலும் அன்பை புரிஞ்சிக்காமல் எல்லாரும் அவங்கள ஏமாற்றி இருந்திருப்பாங்க. அதனால் கூட சுகர் வந்திருக்கும். அதை தவிர பழங்கள், காய்கறிகள்லாம் எடுக்காமல் இருந்திருப்பாங்க, அதனாலேயும் வந்திருக்கும். உணவு முறை சரியாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, தூங்கியிருக்க மாட்டாங்க, தொழில்னு ஓடி இருந்திருப்பாங்க. இதில் எல்லாம் வரும். எல்லாத்தையும் நான் குறை சொல்கிறதுக்கெல்லாம் சொல்ல, உள்ளதை உள்ளபடி சொல்லி உங்களை எப்படியாச்சும் அதிலேருந்து காப்பாற்றணும். கொஞ்சம் சமுதாயம் வந்து நல்லா இருக்கணும். அதில் ஒருத்தன் தான் நானும் நல்லா இருக்கணும். இதுக்காக தான் சொல்கிறது. ஸோ அதனால் யாரும் அதை தப்பாக எடுத்துக்க வேணாம். ஒரு வேளை அந்த கேரக்டர் உங்களுக்கு இருந்தால் அதை மாற்றிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் எனக்கு கொடுங்கன்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்களுக்குங்கிறப்பவே அது அடுத்தவங்களுக்கு தான். ஏன்னா உங்கள் மகிழ்ச்சி, நீங்கள் எவ்வளோ தான் சோறு தின்னு மகிழ்ச்சி வருதுன்னே வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு எவ்வளோ தான் திங்க முடியும் ஒரு மனுஷன், அந்த மகிழ்ச்சி எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும். ஆனால் அன்பில் வர்ற மகிழ்ச்சி அன்லிமிட்டெட். லவ்வால் சர்வால். உலகத்தில் இருக்க மக்களை எல்லாம் அன்பு செலுத்துங்க, அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சுகர்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை மாற்றுறது ரொம்பவும் நல்லதாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.